இப்போ இந்த அரசாங்கம் சொல்கிற அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட சொத்தானது ஒரு தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலம். பர்மாவிலேருந்து இந்தியாவுக்கு அகதியாக வந்த மக்களுக்கு வந்து ஒரு பஞ்சாயத்து வழிபாதையை வந்து ஆக்கிரமித்து இந்த இறந்து போன ராஜகுமார் குடும்பம் வந்து அங்கே வீடு கட்டியிருந்ததா சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலும் அப்பட்டமான பொய். அந்த ஒரு சென்ட் நிலத்திற்கான ஏதாவது ஆதாரப்பூர்வமாக ஏதாவது வச்சுருக்காங்களா? கலெக்டருடைய செய்தி குறிப்பில் ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறார். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி லே அவுட்டை பிரித்து விற்ற சொத்துன்னு சொல்கிறார். அதுவே பொய்யான இது. அவங்களுடைய சபார்டினேட்ஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ்ன்றதுனால அவர் வந்து மறைக்கிறார். கலெக்டர் போய் சொல்கிறாரு. கலெக்டர் உண்மையாக போய் சொல்கிறாரு. ஒரு நபர் எரிந்த நிலையில் வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. 5 நிமிடங்களுக்குள்ளாகவே அங்கே இருக்கிற இருந்த வீடு தட்டுமுட்டு சாமான் எல்லாத்தையும் வெளில போட்டு இடிக்க வேண்டிய அவசியம். உலகத்திலேயே என்னை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போடுற ஒரே கலெக்டர் யாருன்னா திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மட்டும்தான். ஒரு திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அந்த குடும்பத்துக்கும் தலைவருக்கும் சப்போர்ட் செய்ய முக்கியமான காரணம் இதில் ஜாதி அரசியல் ஏதாவது இருக்கா? இதை வந்து அரசாங்கம் வந்து மூடி மறைக்க பார்க்குது. இது வந்து ஒரு அரச படுகொலை. நெவரெஸ்ட் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வழக்கறிஞர் நரேஷ் நம்முடன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், திருவள்ளூர் மாவட்டம் தேர்வள்ளி கிராமத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பட்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டு தீக்குளிச்சு ஒரு இளைஞர் இறந்திருக்காரு. ஒரு பெரிய அதிர்ச்சியான சம்பவம் தமிழ்நாடு ஃபுல்லாக செய்திகளில் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அந்த வழக்கிற்கு நீங்கள் தான் வழக்கறிஞராக செய்தி தகவல் வந்தது. அதன் பேரில் உங்களை அழைச்சி நாங்கள் நேர்காணல் எடுக்கிறோம். அந்த சம்பவம் நடந்தது, அதோட பின்னணி என்ன சார்? அதோட முழு விவரம் என்ன? ஏன் அவர் வந்து தீக்குளிச்சுக்கிட்டாரு? எதனால் அந்த காரணம் என்ன நடந்துச்சாங்க? முதல்ல நான் வந்து சமத்துவ தலைவர் டைனமிக் லீடர் ஆம்ஸ்ட்ராங் அண்ணா வந்து படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுக்கு வந்து நாங்கள் வந்து செம்மார்ந்த வீர வணக்கத்தை வந்து சொல்லிட்டு இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறோம். சார், இந்த இடம் வந்து எங்கே இருக்குது? இந்த பிரச்சனைக்குரிய இடம் எங்கே இருக்குன்னா, அதாவது திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி வட்டம் நம்பர் 63 தேர்வழி கிராமத்தில் இந்த இடம் இருக்குது. இந்த சொத்தானது இப்போ இந்த அரசாங்கம் சொல்கிற அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்ட சொத்தானது ஒரு தனியாருக்கு சொந்தமான பட்டா நிலம். இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயிஷா பேகம் என்பவருக்கு சொந்தமான ஒரு பட்டா இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா 0.162 ஏர்ஸ் புன்சை வகைப்பாடு கொண்ட நிலம். இந்த இடத்த வந்து பார்த்திங்கன்னா பர்மாவிலேருந்து இந்தியாவுக்கு அகதியாக வந்த மக்களுக்கு வந்து அப்போ அங்கிருந்த ஒரு முஸ்லீம் வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து தானமாக கொடுத்துட்டார். தானமாக கொடுத்துட்டு அதில் வந்து அவங்க வீடு கட்டி ஆண்டாண்டு காலமாக வசித்து வராங்க. ஒரு சிலருக்கு அங்கே வந்து 2 சென்ட் இடமாகவும், ஒரு சிலருக்கு அங்கே 3 சென்ட் இடமாகவும் அவங்களோட சக்திக்கு ஏற்றாற்போல் வந்து அந்த இடத்த வந்து எடுத்துக்கொண்டு அங்கே வந்து மக்கள் வந்து வீடு கட்டிட்டு வராங்க. அங்கே யாருக்கும் இதற்கு பட்டா எதுவும் வழங்கப்படலை. ஒட்டுமொத்தமாக பட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் பேரில் தான் இருக்குது. அது அந்த பகுதி வந்து பர்மாவிலேருந்து வந்த அகதிகள் வாழக்கூடிய பகுதி தானே? அகதிகளுக்காக வழங்கப்பட்ட இடம். அரசாங்கம் கொடுக்கல, அது தனியார் கொடுத்து. அங்கே வந்து ஒரு 50லேருந்து ஒரு 100 குடும்பம் வந்து அங்கே வசிக்கிறதா எனக்கு தகவல். ஆனால் அந்த இடத்துல வந்து ஒரு பஞ்சாயத்து வழிபாதையை வந்து ஆக்கிரமித்து இந்த இறந்து போன ராஜகுமார் குடும்பம் வந்து அங்கே வீடு கட்டியிருந்ததா சொல்கிறாங்க. அது வந்து உண்மையிலும் அப்பட்டமான பொய். அதுக்கான எந்த ஆவணமும் வந்து வருவாய்த்துறையிடம் இல்லவே இல்லை. அப்படி ஒரு வருவாய்த்துறைகிட்ட அந்த மாதிரி ஆவணம் இருந்திருந்தனா அவங்க கூட காட்டியிருக்கணும். அப்படி ஒரு ஆவணம் நீங்கள் வந்து இப்போ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே ஆன்லைனில் அவைலபிள், எல்லாமே எடுத்து பார்க்கலாம். அந்த ஆன்லைன் எஃப்எம்பி ஸ்கெட்ச் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வழிபாதை இருக்கிற மாதிரி எந்த ஒரு ரெஃபரன்ஸுமே கிடையாது. எடுத்தும் பார்த்தாச்சு. இது விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கே வந்து இந்த ஊராட்சி மன்ற தலைவர் அவர் திமுகவை சேர்ந்த ஒரு நபர். இந்த திமுக அவங்க மனைவி பேர் வந்து கிரிஜா. இந்த கிரிஜா என்பவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஊராட்சி மன்ற தலைவர். அந்த கிரிஜாவுடைய கணவர் பேர் குமார். இந்த குமார் வந்து அடிப்படையில் வந்து ஒரு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு ஆள். அவர் மேலே ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு. இந்த நபர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த அகதிகளாக மக்கள் வசிக்கிற இடத்துக்கு பின்னாடி 10 அடி பள்ளம் கொண்ட ஒரு இடம் ஒன்று இருக்குது. அந்த இடத்த வந்து ஒரு டீம் வந்து என்ன பண்ணுறாங்க, லே அவுட்ஸாக வந்து பிரித்து இடத்த விற்பனை பண்ணிவிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அப்ரோச் ரோடு கிடையாது, வழிபாதை கிடையாது.
ஆனால் இந்த ராஜகுமார் வீடு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீடு கட்டலை, சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வீடு கட்டிட்டாங்க, நல்லா டெவலப்டாக இருக்கிறாங்க. இந்த இடத்துல மட்டும் இந்த 1 சென்ட் இந்த ராஜகுமார் ஃபேமிலி வச்சுட்டு இருக்குது வெறும் ஒரே 1 சென்ட் இடம், வெறும் 436 சதுர வெறும் 436 சதுரடி மட்டும் வச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த 1 சென்ட் இடத்த இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்பு சொல்லி அகற்றிட்டா இவங்களுக்கு வழி கிடைச்சிடும். பின்னாடி போட்ட இந்த லே அவுட் இருக்கு பார்த்தீங்களா, வழி இல்லாத லே அவுட்டுக்கு வழி கிடைச்சிடும். இதுக்காக ஊராட்சி மன்ற தலைவரும், அதாவது ஊராட்சி மன்ற தலைவருடைய ஹஸ்பண்டும் குமார் என்பவரும் பின்னாடி வந்து ஒரு 3-4 வீடு கட்டியிருக்கிறாங்க பள்ளமான இடத்துல. மழை பெஞ்சா ரொம்ப இந்த ஆக்சுவல் அந்த அந்த கிரவுண்ட்லேருந்து 10 அடி பள்ளமான இடத்துல போய் வீடு கட்டினவங்க வழி இல்லாமல் அவங்க சிக்கி தவிக்கிறாங்க. வழி இல்லைன்னா அந்த வீடுலாம் எப்படி கட்டியிருப்பாங்க? வழி இல்லைன்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க லேஅவுட் யார் போட்டாங்களோ அவங்க கிட்ட தான் போயிட்டு இவங்க வந்து முறையிடணும். லேஅவுட் வந்து அப்ரூவல் கொடுக்கும்போது சார் ஒரு 10 அடி பள்ளத்தில் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்னா வீடு கட்டுவதற்கு தேவையான பொருட்கள் வேணும், லாரி, அது வந்து அதெல்லாம் எந்த வழியில்? அதுக்கு வேற வழி, ஒரு அப்ரோச் வழி ஒன்று இருக்கு. அந்த வழியில் தான் இவங்க வந்து கொண்டு வந்து வீடெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஓகே, இவங்களுக்கு என்ன விஷயம், இப்போ இந்த லேஅவுட்டில் இருக்கிறவங்களுக்கு என்ன விஷயம்னா, கும்மிடிப்பூண்டியை வந்து அப்ரோச் பண்ணுறதுக்கு இந்த ஒரு வீடை அகற்றனா ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வாக்கிங், 2 நிமிஷத்தில் வந்து கும்மிடிப்பூண்டியை நீங்கள் வந்து அடைஞ்சிடலாம். இதே நீங்கள் வந்து மாற்றுப்பாதை இருக்கிற பக்கம் போனீங்கன்னா 1.5 கிலோமீட்டர் நீங்கள் சுற்றி வரணும். அதுக்காக பின்னப்பட்ட சதி வலை தான் இது. இந்த ஊராட்சி மன்ற தலைவர் வந்து திட்டமிட்டு ஒரு பொய்யான ஒரு ஆவணத்தை வந்து உருவாக்கி ஒரு பட்டா இடத்துல வந்து வழிபாதை இருக்குதுன்ற மாதிரி சொல்லி இவங்க தாசில்தார்கிட்ட போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்து ஒரு நோட்டீஸ் ஒன்று வருது. அந்த நோட்டீஸ்க்கு அடுத்து இந்த ராஜ்குமார் இறந்து போன இந்த ராஜ்குமாருடைய தாயார் போயிட்டு கும்மிடிப்பூண்டி வட்டாட்சியரிடம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. மக்கள் குறை தீர்க்கும் நாளில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனில் வந்து அப்போது இருந்த தாசில்தார் வந்து ஒரு விசாரணை வந்து கண்டக்ட் பண்ணுறாரு. கண்டக்ட் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்க, அந்த கல்யாணி கொடுத்த நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21/11/2022 அன்னைக்கு தான் அந்த பெட்டிஷன் கொடுக்குறாங்க. பெட்டிஷன் கொடுத்துட்டு அது மேலே வந்து விசாரணை பண்ணுறாங்க, ரிப்போர்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க, விஏஓ ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதே இதுக்கு வந்து ரெவென்யூ இன்ஸ்பெக்டரும் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எலாவூர் வருவாய் ஆய்வாளர் அவர்களின் அறிக்கை எண் 63 தேர்வழி மதுரா நேதாஜி நகர் கிராம புலையன் 701/117 ஆனது UDR பதிவேட்டின் பின்வருமாறு தாக்கலாகி வருகிறது. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சொத்து வந்து UDRக்கு முன்னாடி வெங்கடராமராவ் என்ற ஒரு பேரில் இருக்கிறதாகவும், அதுக்கடுத்து இதே சொத்து வந்து பார்த்திங்கன்னா ஆயிஷா பிவி என்ற ஒரு பேரில் வந்து தாக்கலாகி வருது. இது பட்டா இடம், உங்களுடைய எந்த கோரிக்கை எங்களால் வந்து செயல்படுத்த முடியாது, நீங்கள் சிவில் நீதிமன்றத்தின் மூலயமா வந்து நீங்கள் அணுகி உங்களுக்கு பிரச்சனை வந்து நீங்கள் வந்து தீர்வு காணுங்கன்னு சொல்லிட்டு அப்போ இருக்கிற தாசில்தார் வந்து ஒரு உத்தரவு ஒன்று போடுறாரு. அதுக்கடுத்து இந்த தாசில்தார் மாறின பிறகு ஒரு தாசில்தார் வராங்க, அவங்க பேர் பிரீத்தி. இந்த தாசில்தார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இந்த தாசில்தார் வந்து ரியல் எஸ்டேட்டில் ரொம்ப புள்ளிகளோட நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு தாசில்தார். இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, பிஸ்னஸ் ஆர்வம் அதிகம் இந்த அம்மாவுக்கு. இந்த அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு எவிக்ஷன் நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த எவிக்ஷன் நோட்டீஸ் வந்து செல்லாது. அதாவது அந்த எவிக்ஷன் நோட்டீஸ் வந்து எந்த விதமான விளக்கமும் கோரப்பட நீங்கள் ஆக்கிரமிப்பட்டுருங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, இதனால் பாதிப்படைந்த இந்த ராஜகுமாருடைய தாயார் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போயிட்டு 14/12/2023 அன்னைக்கு பொன்னேரி கோட்டாட்சியர் அவர்களை அணுகி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. இதேமாதிரி நாங்கள் வசிக்கிறது பட்டா இடம், இதுமாதிரி ஏற்கனவே முன்னால் இருந்த ஒரு தாசில்தார் விஏஓ ஆர்ஐ ரிப்போர்ட்லாம் வந்து என்க்ளோஸ் பண்ணி ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனை வந்து அதாவது வந்து தீவிரமாக பரிசீலனை பண்ண கோட்டாட்சியர் என்ன உறுதியளிக்கிறாருன்னா, உங்களை எவிக்ஷன்லாம் பண்ண மாட்டாங்க, அதுக்கு நான் பொறுப்புன்ற மாதிரி சொல்லிட்டு பேசி அனுப்பிச்சு விட்றாரு. அவர் ஆனால் வாய் மூலியமாக சொல்கிறாரு உங்களை எதுவும் எங்கள் என்க்ரோச்மெண்ட்லாம் உங்களை வந்து ரிமூவ்லாம் பண்ண மாட்டாங்க, நீங்கள் போகலான்ற மாதிரி சொல்லி அனுப்புகிறாரு. அதே அவங்க எதிரிலேயே வந்து தாசில்தார்கிட்ட ஃபோன் பண்ணி, என்ன இது வந்து பட்டா இடம், இதில் எப்படி நீங்கள் என்க்ரோச் பண்ணி நோட்டீஸ் கொடுத்தீங்க, என்ன ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த விஷயம் வந்து அதோட மௌனம் ஆயிடுச்சு. அப்போவே அந்த ஆர்டிஓ பேசிட்டாரு, மௌனம் ஆயிடுச்சு இந்த விஷயம். ரெண்டாவது ஆல் ஆஃப் சடனாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நபர் வந்து 4ஆம் தேதி தீக்குளிக்கிறாரு. 4ஆம் தேதி காலையில் ஒரு 11 மணிக்கு வந்து என்க்ரோச்மெண்ட்டை ரிமூவ் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற காவல் ஆய்வாளர். ஒரு சின்ன சந்தேகம் மட்டும் வருது. இப்போ இந்த
இந்த இடம் வந்து ஒரு இஸ்லாமிய குடும்பம் வந்து அவங்களுக்கு எழுதி கொடுத்துருக்கு. அதாவது எல்லா பர்மா எழுதி கொடுக்கல சார், தானமாக கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த தானமாக கொடுக்கறது வந்து எந்த மாதிரியான எழுத்துப்பூர்வமாக ஏதாவது ஆதாரங்கள் இருக்குமா, இல்லை எப்படி அதை தானமாக எடுத்துக்கிறது சார்? அது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது வந்து ஓரல் அரேஞ்ச்மெண்ட்ஸ். அவர் வந்து பர்மாலேருந்து வந்த அகதிகளுக்கு அவங்க படுற கஷ்டத்தை பார்த்துட்டு, இடமில்லாமல் கஷ்டப்படுறதை பார்த்துட்டு அவருடைய பட்டா நிலத்தை தானமாக கொடுக்குறாரு. எந்த ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ் அங்கே எதுவுமே கிடையாது. இன்றைக்கி வரைக்கும் அதாவது ரெவென்யூ சைட்லேயும் சரி, பத்திரப்பதிவுத்துறையிலையும் சரி, எந்த ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆவணமும் எது கிடையாது. சொத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய அந்த முஸ்லீமுடைய ஃபேமிலி பேரில் தான் இது வரைக்கும் பட்டா வந்து தாக்கலாகி வருகுது. அவங்க தான் இன்றைக்கி தேதி வரைக்கும் அந்த மொத்த இடத்துக்கும் உரிமையாளர், ஓனர். இந்த அம்மாவுக்கு வந்து தானமாக கொடுத்ததா நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ இவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்கல்ல, இத்தனை நாட்கள் இவங்க அந்த ஒரு சென்ட் நிலத்திற்கான ஏதாவது ஆதாரப்பூர்வமாக ஏதாவது வச்சுருக்காங்களா சார்? ஒரு சொத்து வரியோ ஈபியோ அந்த மாதிரி ஏதாவது வச்சுருக்காங்களா சார்? எல்லா ஆவணத்தையும் வச்சுருக்காங்க, எல்லா ஆவணத்தையும். ஆனால் அந்த பில் பே பண்ணுறது கூட அவங்க பேரில் தான் வருது, அவங்க பேரில். கல்யாணி இறந்து போன ராஜ்குமாருடைய தாயார் பேரில் தான் எல்லா ஆவணம் தாக்கலாக்கியிருக்குது. 30 வருஷம் எந்த விதமான தொந்தரவும் இன்றி அந்த அம்மா அங்கே வந்து வீட்டு வரி, குடிநீர் வரி, அதுக்கடுத்து மின்சார வரி, கேஸ் பில், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே அந்த முகவரியில் தான் வாங்கியிருக்கிறாங்க. 30 வருஷத்துக்கான ஆவணத்தில் இருக்கு. அப்போது 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கும்மிடிப்பூண்டின்றது ஒரு சிறிய கிராமம், ஓகேங்களா, ஒரு சின்ன கிராமம். ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரோடு போடுறதுக்கான இப்போது ஒரு சாலைன்னு ஒரு சாலை இருந்ததுன்னா அந்த இடம் எங்கிருந்து ஆரம்பித்து எங்கே போய் முடியுதுன்றதுக்கான ஒரு மேப் கண்டிப்பாக வில்லேஜில் இருக்கும். இது வரைக்கும் அப்படி ஒரு மேப் எதுவுமே கிடையாது, பக்கம் வழி எதுவுமே கிடையாது. அந்த இடத்துல வந்து ரியல் எஸ்டேட் வந்து ஒருத்தர் வந்து அந்த இடத்துல வந்து பள்ளமான பகுதியை வந்து லே அவுட்டாக பிரித்து வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டார். அவங்களுக்கு வழி இல்லை. வழி இல்லாமன்றது இவங்க தான் ஏழ்மையான குடும்பம். அந்த இடத்துல இவங்கள வந்து ஏதாவது ஒன்று சொல்லி எவிக்ட் பண்ணிட்டோம்னா அந்த இடத்துல ஒரு ரோடு ஃபார்ம் பண்ணி பின்னாடி இருக்கிற விற்காத லேஅவுட்டுகளை விற்று இன்னும் பணம் பார்க்கலான்ற ஒரு பேராசையில் தான் இந்த இடத்த வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி எவிக்ஷன் நோட்டீஸ் கொடுத்து எவிக்ஷன் பண்ணாங்க. ஆனால் இந்த ஒரு வீடை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரே ஒரு வீட்டை மட்டும் தான் டார்கெட் பண்ணுறாங்க. மற்றவங்களும் தானமாக பெற்ற இடம் தான், எல்லாமே தானமாக பெற்ற இடம். அவங்களாம் கட்டிட்டாங்க. ரெவென்யூ நான் சொல்கிறது தகவல் வந்து பொய்யா இருந்தால் வருவாய்த்துறை கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கலாம். வருவாய் ஆவணங்கள் எதுவுமே யார் பேர்லையும் கிடையாது. வருவாய் ஆவணம் எல்லாமே அந்த முஸ்லீம் குடும்பத்தினர் பேரில் தான் பட்டா தாக்கலாகி வருது. கலெக்டருடைய செய்தி குறிப்பில் ஒரு நியூஸ் ஒன்று சொல்கிறார். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஆண்டு வருஷத்துக்கு முன்னாடி லே அவுட்டை பிரித்து விற்ற சொத்துன்னு சொல்கிறார். அதுவே பொய்யான இது, அதே பொய்யானது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு கும்மிடிப்பூண்டியினுடைய நிலை என்ன? அப்போ ரியல் எஸ்டேட் இருந்ததா? அந்த இடத்த வந்து தான செட்டில்மெண்ட் நாங்கள் வாங்கலை, ஆனால் வந்து வழி இருந்ததுன்ற மாதிரி அவர் வந்து ஒரு பொய்யான சொல்கிறார். 30 வருஷமாக இவங்க அந்த அங்கே ஒரு கேள்வி வருது, ரெக்கார்டே இல்லாத ஒரு இடத்துல எப்படி 40 ஆண்டுக்கு முன்னாடி வழி போட்டிருப்பாங்க? கேள்வி கேட்கறது தான் சார். 40 ஆண்டு காலமாக வந்து 40 வருஷத்துக்கு முன்னாடி கும்மிடிப்பூண்டியினுடைய ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் என்ன? சிப்காட் எப்போ வந்து கும்மிடிப்பூண்டியில் அமைஞ்சதோ அதுக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு நல்ல வளர்ச்சி. அதுக்கு முன்னாடி அங்கே எப்படி லே அவுட்டும் கிடையாது. இட் இஸ் ப்ராக்டிக்கல் இம்பாசிபிள். யாரோ ஒரு அதிகாரி தவறான ஒரு செய்தியை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கொடுத்து அது வந்து செய்தி குறிப்பில் வந்துருக்குது. ஆனால் இந்த தகவல் இதை படிக்கும்போது தெரியும் 40 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அந்த இடத்துல வந்து இல்லை. எனக்கு என்ன ஒரு சந்தேகம் வருதுன்னா, ஒரு மாவட்ட ஆட்சியரே இப்படி ஒரு பொய்யான தகவல் யாரோ சொல்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? இந்த அறிக்கை வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சபார்டினேட்ஸ் அவங்க கொடுக்குற இன்புட்டை வச்சு தான் இவர் வந்து செய்தி குறிப்பு கொடுப்பார். இவர் போய்ட்டு இது வரைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்துல வந்து ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் இப்படி இன்சிடென்ட் வந்து நடந்த பிறகு அங்கே ஸ்பாட் விசிட் பண்ணவே கிடையாது. அப்படியா? யாரும் பண்ணல. எஸ்பியும் பண்ணலை, அதாவது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக இருக்கிற அவரும் பண்ணல, யாரும் பண்ணல. சும்மா ஒரு கண் துடைப்புக்கு ஒரு செய்தி குறிப்பு இது பண்ணிவிட்டு செய்தி குறிப்பு வந்து கொடுத்துட்டு எனக்கு இந்த விஷயத்துக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி அவர் இருக்கிறார். மாவட்ட ஆட்சியர் பொறுப்பேற்றுக்கணும் சார், இதில் முக்கியமான அவருக்கு ஒரு பங்கு இருக்குல்ல. ஆமாங்க சார். சார் வந்து பார்க்கணும். வருவாய்த்துறை வந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடி கட்டுப்பாட்டில் வருது. அவங்களுடைய சபார்டினேட்ஸ் வந்து இதில் வந்து இன்வால்வ்ன்றதுனால அவர் வந்து மறைக்கிறார். கலெக்டர் போய் சொல்கிறாரு. ஆனால் கலெக்டர் உண்மையாக போய் சொல்கிறாரு. இன்னொரு அதே செய்தி குறிப்பில் அந்த இடத்துல வந்து இந்த ராஜ்குமார் குடும்பம் வந்து அதை வந்து ஆக்கிரமித்து வச்சு ஒரு ஷெட்டு மட்டும் போட்டு வச்சிருக்கிறதாகவும் அவங்க வசிக்கலைன்ற மாதிரி சொல்கிறாரு. சார் வசிக்காத வீட்டுக்கு எப்படி சார் வீட்டு வரி கொடுப்பாங்க? வசிக்காத வீட்டுக்கு எப்படி சார் வாட்டர் கனெக்ஷன் கொடுப்பாங்க? வசிக்காத வீட்டுக்கு எப்படி சார் எலக்ட்ரிசிட்டி பில்லு வரும்? வசிக்காத வீட்டுக்கு எப்படி சார் வந்து கேஸ் பில் வரும்?
அப்போ கலெக்டர் அந்த செய்தி குறிப்பு வந்து பொய் தானே? ஆமாம், பொய்யா எல்லா ஆதாரமும் இருக்குது சார், எல்லாமே எல்லா ஆதாரமும் இருக்குது. இதே மாவட்ட வருவாய்த்துறை என்ன சொல்லுதுன்னா, அவங்களுடைய சபார்டினேட்ஸை வந்து காப்பாற்றணும். சரி, தப்பே இல்லைன்னா எதுக்காக நீங்கள் வட்டாட்சியரை மாற்றினீங்க? எதுக்காக நீங்கள் வந்து விஓவை மாற்றினீங்க? எதுக்காக நீங்கள் வந்து வருவாய் ஆய்வாளரை வந்து மாற்றினீங்க? என்ன காரணம்? தப்பு இருக்கிறதுனால தானே மாற்றினீங்க. அங்கே ஏதோ ஒரு பிரிமா ஃபேஸ் இருக்குது இல்லை, முகாந்திரம் இருக்கிறதுனால தானே. எனக்கு ஒரு இன்னொரு கேள்வியும் இந்த இடத்துல வருது. இப்போது அந்த ஆயிஷா பீவிங்கிற அவங்களுடைய பேரில் இருக்குல்ல, ஒருவேளை அவர்கள் வந்து இப்போ கேட்டாங்கன்னா அந்த நிலம் அவர்களுக்கு உரிமையானதா? சட்டம் அதில் ஏதாவது வழி சொல்ல? இல்லை சார், அதில் வந்து இல்லை. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஏன்னா இப்போ ஒரு 10 வருஷம் ஒரு வாடகை வீட்டில் இருக்கும் அப்படின்னாலே அந்த வாடகை வீட்டுக்கு உரிமம் சொல்லி செய்திகள்லாம் பார்க்க. இல்லை அப்படியெல்லாம் கிடையாது. அப்படியெல்லாம் அந்த மாதிரி 30 வருஷமாக இருக்காங்க தானம் கொடுத்த இடத்துல. இப்போ அந்த இடம் அவர்களுக்கு சொந்தம்னு அரசு முன்னாடியே நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? இது வந்து ஒரு தனியாருடைய பட்டா நிலம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அனுமதியின் பேரில் அங்கே வீடு கட்டி வசிக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் யாரும் வந்து கொடுக்கல. இந்த ஆயிஷா பீவி குடும்பத்தினால எந்த ஒரு தொந்தரவும் வரல. இவங்க ஆண்டாண்டு காலம், அதாவது 30க்கும் மேற்பட்ட வருடங்களாக அங்கேயே வசித்து வராங்க. இவங்களுக்கு வந்து அட்வோஸ் பொசிஷன் வந்துடும், எதிரடை பாத்தியம் வந்துடும் இவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா விருப்பத்தின் பேரில் இவங்களுக்கு அனுபவத்தை கொடுத்தாங்க. நீங்கள் எந்த இடத்த நீங்கள் கைப்பற்றி கொண்டு நீங்கள் வீடு கட்டி வசிக்கலாம், நாங்கள் எங்களுடைய சார்பிலேருந்து உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவு வராதுன்னு சொல்லிட்டு உறுதியளித்ததன் பேரில் தான் வந்து அங்கே இருக்கிற வந்து எல்லா வந்து அகதிகள் குடும்பமும் அந்த இடத்துல வந்து எல்லாருமே வீடு கட்டி அங்கே வந்து வசிட்டு வராங்க. எல்லாருமே அந்த இடத்துல எல்லா வீடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து வெல் ஸ்ட்ரக்சர்டு ஹவுஸ். இந்த ஒரு குடும்பம் மட்டும்தான். இந்த ராஜகுமாரோடைய தந்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம் முன்பு தான் வந்து அதே வீட்டை தான் வந்து தவறி போயிருக்கிறார். அவர் இறந்துட்டார். அவருடைய இறப்பும் அதே இடத்துல வச்சு தான் அடக்கம் பண்ணுறாங்க. அங்கே தான் வச்சு அந்த எல்லா செரிமனியும் பண்ணுறாங்க. ஓகே, அப்படி இருக்கும்போது கலெக்டருடைய செய்தி குறிப்பில் வந்து வந்த செய்தி எல்லாமே அப்பட்டமான பொய். இது எதுவுமே உண்மை கிடையாது. கலெக்டருக்கு இந்த விஷயம் நல்லா தெரியும், செய்திலையும் பார்க்குறாரு. இவ்வளோ பேர் ஒரு சென்சிட்டிவான விஷயம் நடந்து முடிஞ்ச பிறகு ஒரு நபர் தீ குளிச்சிட்டார். தீ குளிச்சிட்ட பிறகு என்ன அழுத்தத்தின் காரணமாக நீங்கள் வந்து உடனே வந்து அந்த இடத்துல 5 நிமிஷம் ஒரு நபர் எரிந்த நிலையில் வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. 5 நிமிடங்களுக்குள்ளாகவே அங்கே இருக்கிற இருந்த வீடு தட்டுமுட்டு சாமான் எல்லாத்துக்கும் வெளில போட்டு இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு குறைஞ்சபட்ச மனிதாபிமானம் கூட இல்லையா அவங்ககிட்ட? ஒரு நபர் உயிருக்கு போராடிட்டு இருக்கிறார், அதாவது மருத்துவமனையில் அவருக்கு தேவையான ஒரு முதலுதவி சிகிச்சை, அவர் ஆபத்தான நிலையில் இருக்கிறாரு. இதெல்லாம் எதுவுமே வந்து கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் வந்து அந்த வீட்டை வந்து இடித்து அகற்றம் செய்கின்றீங்கன்னா அப்போ உங்களுடைய மனநிலை என்னன்னு சொல்கிறது? அந்த நொடியை இடித்து அகற்றிட்டாங்க அந்த வீட்டை. சரி, எல்லாம் அங்கே பதஷ்டமாக அங்கே போயிருப்பாங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அங்கே யாருமே இல்லை சார். அங்கே இருந்தது காவல்துறை, வருவாய்த்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை சேர்ந்தவங்க. இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இடிச்சு போட்டாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து அதை வழி போட்டாங்க. இப்போ போட்டாங்களா சார்? வழி வச்சிருக்கிறாங்க. சரி, ஒரு ரோடு போட்டிருந்தாங்கன்னா, ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல ஒரு ரோடு இருந்திருக்கணும் இல்லை? அந்த ரோடு போட்டு தான் அதில் வந்து தார், ஜல்லி, சிமெண்ட் எல்லாம் நீங்கள் எல்லாம் போய் யூஸ் பண்ணி தானே அந்த ரோடு போட்டிருப்பீங்க. வர சொல்லுங்கள், நாளைக்கு கூட வர சொல்லுங்கள், நோண்டி பார்க்கலாம். அந்த இடத்துல ஒரே ஒரு ரோடு போட்டதுக்கான எதனா ஒரு சின்ன சப்ஸ்டன்ஸ் கிடைக்குதா பார்க்கலாம். ஏதாவது பொருள் பாதைன்னு சொல்கிறீங்க, வாங்க அந்த பாதை வந்து இந்த இடத்துலேருந்து எங்கத்துக்கு போகுதுன்றத நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கெல்லாம் வரவே மாட்டார். அவரை பொறுத்தவரையும் அவர் வந்து ஒன்லி எஜுகேட்டட் ஆளுக்கிட்ட மட்டும்தான் பேசக்கூடிய கலெக்டர். உலகத்திலேயே என்னை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா நீங்கள் படிச்சிருக்கணும்னு சொல்லி கண்டிஷன் போடுற ஒரே கலெக்டர் யாருன்னா திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மட்டும்தான். சார், நான் உண்மையாக சொல்கிறீங்க சார், ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது சார் பார்க்க. உண்மையாக சொல்கிறேன் நான். மக்களுக்கான சேவை செய்யதான் சார். அவர் மக்கள் சேவையெல்லாம் செய்யலை சார். மக்கள் சேவை ஆட்சியர்னா என்ன சார்? நீங்கள் என்ன சந்திக்கணும்னா, நம்ம ஒரு மாவட்ட ஆட்சியரை வந்து சந்திக்கணும்னா நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் கூட அவர் பேசுவார். எனக்கு புரியல சார், அது எப்படி சார்? எவ்வளோ தாழ்த்தப்பட்ட மக்கள்? என்னுடைய வேற ஒரு வழக்கில் படிக்காத மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. என்னுடைய வேற ஒரு வழக்கில் ஒரு ஊராட்சி. நீங்கள் சொல்கிறது உண்மையா சார்? ஆதாரம் இருக்குது சார். பாதிக்கப்பட்ட நபர் நான் இன்றைக்கே கூட உங்கள் நம்பர் தரேன், ஷேர் பண்ணுறேன், நீங்களே பேசுங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்றைக்கி என்ன சொன்னார்னு மட்டும் பாருங்கள். ஒரு அசோசியேஷன் அங்கே ஒரு டவர் போடுறாங்க. புது கும்முடி பூண்டின்ற ஒரு வில்லேஜில் ஒரு டவர் போடுறாங்க. ஊருக்கு மத்தியில் போடுறாங்க. பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது, அங்கன்வாடி மையம் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, எல்லாமே இருக்குது. அந்த இடத்துல ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அந்த இடத்துல வந்து மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்திட்ட பிறகு தான் நீங்கள் வந்து டவர் போடணும்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போடுது.
அந்த உத்தரவு நகல் எடுத்துக்கிட்டு மீட்டிங்க்கு போகிறாங்க. யார் போகிறாங்க? பொதுமக்கள் எல்லாம் போகிறாங்க. கலெக்டர் கேட்டாங்க ஒரே வார்த்தை, உங்கள் இருக்கிற இந்த வந்து கூட்டத்தில் யார் படிச்சுங்க அவங்க மட்டும் என்கிட்ட பேசுங்க, இதெல்லாம் யாரும் பேசக்கூடாது சொன்னார். ஏன், என்ன காரணமா அவருக்கு? அது அவர் தான் சார் சொல்லணும். இது ரொம்ப அநியாயமாக இருக்குது சார். அநியாயமான கலெக்டர் தான், வித்தியாசமான கலெக்டராக இருக்காரு. வித்தியாசமான கலெக்டர் தான். இது வரைக்கும் இவர் வந்து எந்த இடத்துல ஆய்வு செஞ்சுருக்கிறாரு? இதே கும்மிடிப்பூண்டியில் நான் சொல்கிறேன் சார், இதே வட்டாட்சியர்கிட்ட சென்னை உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டு இன்னும் ஆக்கிரமிப்புக்கு அகற்றப்படாத நிறைய இடங்கள் இருக்குது. இது வரைக்கும் என்ன நடவடிக்கை எடுத்தார் கலெக்டர்? இது என்ன நடவடிக்கை எடுத்தாங்க வட்டாட்சியர்? இவர் எத்தனை வருஷமா சார் கலெக்டராக இருக்காரு சார்? இவர் தெரிஞ்சு எனக்கு ஒரு 1 இயராக தான் சார் இருக்கார். இது வரைக்கும் அதே கும்மிடிப்பூண்டியில் கல்லூரிகள் ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருக்குது, தொழிற்சாலைகளுக்கு ஆக்கிரமிப்பு நிலத்தில் இருக்குது, நிறைய தனியார் இடங்கள் அதாவது வந்து பெரும்புள்ளிகள் எல்லாம் வந்து இடத்த ஆக்கிரமிச்சு வச்சுருக்காங்க. இவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுத்திருக்காரு கலெக்டர்? நான் சொல்கிறேன் சார், உங்கள்கிட்ட காமாட்சின்னு ஒரு இண்டஸ்ட்ரி ஒன்று இருக்குது சார், பவர் பிளான்ட் இருக்குது. அது உள்ள ஒரு குட்டையே மறைச்சி ஒரு கட்டுமானம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த கட்டுமானத்தை இடித்து அகற்றணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு இருக்குது. இது வரைக்கும் அந்த உத்தரவு இது வரைக்கும் இந்த வட்டாட்சியராலேயோ இந்த கலெக்டராலேயோ செயல்படுத்த முடியல. செகண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று பார்த்தீங்களன்னா, ஆதித்யா பிர்லான்னு ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது, அது உள்ளேயும் ஆக்கிரமிப்பு இருக்குது. அது ஒன்று. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்ஆர் ரவின்னு ஒருத்தர், எஸ்எம்ஆர் ரவின்னு ஹைவே இடத்த வந்து ஆக்கிரமிச்சு, ஓகேங்களா, ஹோண்டா டொயோட்டா ஷோரூம் கட்டி வச்சிருக்கிறார். முழுக்க அது ஆக்கிரமிப்பு. இதெல்லாம் அகற்றுறதுக்கு தாசில்தாருக்கு வந்து எந்த விதமான அக்கறையும் காட்டுறது இல்லை. ஏழை பாழைகள் வந்து ஒரு சென்ட்டில் எதனா பட்டாயத்தை வீடு கட்டியிருந்தா கூட அது ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து மட்டும் அதை மாதிரி இடிக்கிறீங்க. சரி சார், இப்போது இவர் தீக்குளிச்சு இறந்து போனார்ல, அவரையும் அவர் குடும்பத்தாரையும் அந்த இடத்த தேவைன்னு சொல்லி ஊராட்சி மன்ற தலைவர் தேவைன்னு சொல்லி தான் இது பண்ணிட்டு இருக்காரு. அவர் ஏதாவது போய் அப்ரோச் பண்ணி நீங்கள் இந்த இடத்த கொடுங்க, நான் வேறு இடம் கொடுக்குறேன், அந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரா இதுக்கு முன்னாடி? இது வரைக்கும் அந்த குடும்பத்துக்கிட்ட வருவாய்த்துறையோ இல்லை மற்ற துறை யாருமே வந்து உங்களுக்கு இந்த இடத்த நீங்கள் வந்து கொடுத்துருங்க, நான் உங்களுக்கு மாற்று இடம் தரன்ற மாதிரி எந்த விதமான பேச்சுவார்த்தையும் இது பண்ணல. அதிரடியாக நுழைஞ்சு ஆக்கிரமிப்பை அகற்றப்படும் போது, ஆக்கிரமிப்பை வந்து எதனால் வந்து இந்த நபர் வந்து தீக்குளிக்கிறார் மட்டும் பாருங்கள். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த குமார் ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் வந்து ஊராட்சி நிர்வாகத்தில் ஃபுல்லாக தலையை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்களான்னா, எல்லாரையும் அங்கே மிரட்டுறது, நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், நான் தான் ஊராட்சி. ஆனால் உண்மையிலே ஊராட்சி மன்ற தலைவர் அவங்க மனைவி தான், குமார் கிடையாது. குமாருடைய செயல்பாடுகளை வந்து நீங்கள் அங்கே போய் விசாரிச்சிங்கனாலே தெரியும். அவங்களுடைய மனைவி வந்து அந்த மாதிரி ஊராட்சி நிர்வாகத்துக்கு அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாத பேர் கொடுப்பாங்க. ஊராட்சி நிர்வாகத்தில் முழுக்க செயல்பாடு படுறது யாரானா இந்த குமார் தான். இந்த குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஆக்கிரமிப்பு அகற்றப்படும் போது ஜேசிபி கொண்டு வந்தவர் அவர். ஏற்கனவே அவரால் வந்து மிரட்டல் இருக்குது, அந்த குடும்பத்து மிரட்டல் இருக்குது. இந்த மிரட்டல் விஷயம் ஏற்கனவே ஆர்டிஓ கிட்ட புகார் கொடுக்கும்போது அந்த புகார்லேயே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்குது, குமாரால் எங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் இருக்குது, குமார் தான் இதெல்லாம் பண்ணுறாரு, குமார் தான் என்ன எங்களுக்கு எதனா ஒன்று ஆனால் அதுக்கெல்லாம் முழு காரணம் குமார் தான்றது. அந்த மரண வாக்குமூலத்திலையும் வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறது வந்து குமார் தான் எல்லாத்துக்கும் காரணம். குமார் கொண்டு வந்த 2 பெண்கள் தான் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு அந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து போடுறதுனால அதனால் ஏற்பட்ட மன உளைச்சலில் தான் இந்த ராஜ்குமார் வந்து இது பண்ணுறாரு. அங்கே வருவாய்த்துறை போய் உள்ளே போய் பொருள் எடுத்து வெளில வைக்கல, காவல்துறை வெளில போய் வெளில வைக்கல, குமார் கொண்டு வந்திருந்து 2 பெண்கள் போயிட்டு உள்ள அந்த ராஜ்குமார் சொல்கிறாரு, எங்கள் அம்மா வட்டாட்சியரை பார்க்க போயிருக்கிறாங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கன்றதுக்குள்ள இந்த குமாருடைய தூண்டுதல் பேரில் குமார் கொண்டு வந்த 2 பெண்கள் உள்ளே போயிட்டு இருக்கிற தட்டுமுட்டு சமாளத்துக்கு வெளில போட்டது. அன்னைக்கு வந்து அந்த குமார் ஊராட்சி மன்ற தலைவருடைய கனவு இருக்கிறப்ப இந்த பெண்கள் வேற யாரும் போலீஸ் வேற யாரும் இல்லையா? அவங்களும் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறாங்க. ஆனால் பொருளெல்லாம் எடுத்து வச்சது யாரானா அந்த 2 லேடிஸ், அந்த 2 லேடி தான். அந்த 2 லேடியை வந்து ஹையர் பண்ணது யாரானா ஊராட்சி மன்ற தலைவர் குமார் தான். அப்புறம் போலீஸ் எப்படி வேடிக்கை பார்த்துருந்தாங்களா? சார், போலீஸ் யாருமே வந்து எல்லாருமே ஒரு நபர் உள்ளே போயிட்டு தாப்பா போடுறாரு, அப்பயும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்துக்கணும். எந்த நடவடிக்கையுமே வந்து காவல்துறை எடுக்கல, சும்மா சைலண்டாக தான் இருந்தாங்க. எதுவும் பெருசாவில் எதுவுமே அவங்க பண்ணிக்கல. அந்த நபர் வந்து அலறல் சத்தை கேட்டு கதவு உடைக்கிறாங்க. அந்த 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 இடத்துல சம்பவ இடத்துல நானும் இல்லை. அந்த கதவு உடைக்கிறதெல்லாம் வந்து நான் டிவியில் பார்த்து அந்த நியூஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து நானும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் சம்பவம் நடந்த உடனே அந்த இடத்துல போய் பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அவர் வந்து அந்த இடத்துல மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாரு. அதே நேரத்தில் வந்து அந்த அவர் எந்த இடத்துல வந்து வசித்தாரோ அந்த இடத்துல கால அவகாசம் கூட கொடுக்காம அந்த வீட்டை வந்து இட்டு அப்புறப்படுத்துகிறாங்க. அந்த ராஜ்குமார் கேட்டது 2 நாள் கால அவகாசம், தானே வீட்டை மாற்றி விடுவதாக கோரிக்கை வைக்கிறார். வருவாய்த்துறை ஏற்றுக்கல.
அந்த இடத்துல தாசில்தார் இவ்வளோ பெரிய எவிக்ஷன் டிரைவ் போகுது, அங்கே வட்டாட்சியர் கிடையாது. விஓ இருந்தாரா? விஓவும் அங்கே இருக்கிற அந்த வருவாய் ஆய்வாளர் இந்த 2 பேர் மட்டும் தான் இருந்தாங்க. அந்த வட்டாட்சியர் அங்கே இடத்துல இல்லை. அந்த அம்மா கிட்ட வந்து ஃபோனில் வந்து நாங்கள் வந்து இந்த பாதிக்கப்பட்ட அந்த அம்மா ஃபோனில் பேசும்போது ரொம்ப அலட்சியமான பதில். எக்ஸாம் புயல் அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, அதை பண்ணீங்க, இதை பண்ணீங்க. 10 அடி பள்ளத்தில் இவங்கள போய் வீடு கட்ட சொன்னாங்க. அவங்களே பள்ளத்தில் வீடு கட்டினாங்கன்னா அது அவங்களுடைய ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. அங்கே தண்ணி தேங்க தான் செய்யும், 10 அடி பள்ளத்தில் தண்ணி தேங்க தான் செய்யும். அங்கே எந்த வித பிரச்சனையும் கிடையாது. சரி, ஓகே, அந்த இடம் வந்து ஒருவேளை பஞ்சாயத்து ரோடுன்னா மற்ற பக்கத்து தெருவில் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்கிறப்ப இவங்க ஏன் 2 நாளில் நாங்கள் காலி பண்ணிக்கிறோன்னு ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சார் வந்து இந்த அதிகார மையத்தை எதிர்த்து போராடுற அளவுக்கெல்லாம் இவங்கள்கிட்ட பொருளாதாரம் கிடையாது. ஃபஸ்ட்டு ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அந்த இறந்து போன தம்பி வந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் தான் வேலை செய்கிறார். அவருடைய சம்பாத்தியத்தை வச்சு தான் அவங்க அம்மா வந்து குடும்பத்தை ரன் பண்ணுறாங்க. அவருக்கு மனைவி கிடையாது. 4 வயசில் ஒரு சின்ன குழந்தை இதாக இருக்குது, கை குழந்தை. எல்லாரையுமே இவர் தான் பார்த்துக்கிறார். எல்லாருமே இவர் தான் பார்த்துரு. எனக்கே வந்து தகவல் பார்த்தீங்கன்னா அந்த ஐஏஎஸ் வந்து வந்துட்டு போனோடனே எனக்கு வந்து ஃபோனில் தகவல் சொல்கிறாங்க, சார் இனிமேல் நாளைக்கு எவிக்ஷன் பண்ண போகிறாங்களா, என்ன சார் பண்ணலான்ட்டு. சரிப்பா, கால அவகாசம் வந்து நம்ம போயிட்டு நேரில் போயிட்டு பார்த்து வந்து கால அவகாசம் வந்து கோரலாம். நாங்கள் வந்து இந்தமாரி வந்து கோட்டாட்சியர் சொன்னார்ன்ற அடிப்படையில் நாங்கள் வந்து எவிக்ஷன் டிரைவை வந்து கொஞ்சம் தற்காலிகமாக ஒத்தி வைக்கிற மாதிரி கோரிக்கை வைக்கலாம் இருந்தோம். நாங்கள் போயிட்டு வச்ச கோரிக்கை வந்து வட்டாட்சியர் வந்து ஏற்றுக்கல. அவங்க வந்து ஏதோ வந்து ப்ரெஷர் எடுக்க அழுத்தம் இருக்குதுன்னு சொன்னதுனால தான் இதை வந்து இந்த எவிக்ஷனை வந்து உடனடியாக பண்ணாங்க. வேறு எந்த காரணமும் கிடையாது. இந்த இடத்துல என்னென்னா, இவ்வளோ பிரச்சனை, மாவட்ட ஆட்சியருடைய இந்த வாக்குமூலம் செய்தி அறிக்கை வேற மாதிரி இருக்குது, சம்பவங்கள் இந்த மாதிரி கொடூரமாக நடந்திருக்கு. இப்படி ஒரு திமுகவுடைய ஊராட்சி மன்ற தலைவர் அந்த குடும்பத்துக்கும் தலைவருக்கும் சப்போர்ட் செய்ய முக்கியமான காரணம் என்ன சார்? முக்கியமான இதில் ஜாதி அரசியல் ஏதாவது இருக்கா சார்? ஜாதி அரசியல் வந்து இதில் இருக்குன்றது இதுக்கு அந்த விஷயம் தெரியல. ஆனால் இதுக்கு பின்னாடி வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய கட்சி பிரமுகர்களாக இருக்கிறாங்க. இதில் கட்சி பிரமுகர்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இதில். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யாரு மேலேயும் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல. ஒரு நபர் தான் பாதிக்கப்பட்டதை வந்து வாக்குமூலமாக கொடுக்குறாரு காவல்துறையில். அதை வந்து நீதிபதி வந்து பதிவு செய்கிறார். யார் தன்னுடைய இறப்புக்கு யார் காரணன்றதை நீதிபதியும் மரண வாக்குமூலத்தை வந்து பதிவு செய்கிறார். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு வைக்கப்பட்ட எந்த நபர்கள் மீதையும் சட்டப்படி நடவடிக்கை காவல்துறை மேற்கொள்ளவே இல்லை. எல்லாம் மௌனமாக இருக்கிறாங்க. இந்த மௌனம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்துக்கு மிகவும் ஆபத்தானது. வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, இன்னும் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்களா இல்லையா சார்? சார், தற்கொலைன்னு தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. தன்னுடைய தற்கொலைக்கு யார் காரணம்னு அவர் வாக்குமூலம் கொடுத்தாரோ அவங்க மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையுமே காவல்துறை மேற்கொள்ளவே இல்லை. சரிங்களா? செகண்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆக்கிரமிப்பு அகட்டத்தை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா, இட் இஸ் அன் இல்லீகல் என்க்ரோச்மெண்ட்ன்றது டர்மிங் பண்ணுறதை நான் வந்து வன்மையாக எதிர்க்கிறேன். இது வந்து என்க்ரோச்மெண்ட், அதாவது ஆக்கிரமிப்புன்றதுக்கு எதிரான பதத்தை கொண்டது. பட்டா இடம் ஒரு லே அவுட் போட்ட இடத்துக்கு வழி இல்லைன்றதுனால ஒரு பட்டா இடத்துல இருக்கவங்கள சட்டத்துக்கு புறம்பா ஆக்கிரமிப்புன்னு சொல்லி நீங்கள் அகற்றம் செஞ்சுருக்கிறீங்க. இது அப்படி தான் நம்ம எடுத்துக்க முடியாது. பட்டா இடத்துல தான் இருக்கிறாங்க அவங்க. புறம்போக்குன்ற மாதிரி எதுனா ரெவன்யூ கார்டு கலெக்டருடைய செய்திக்குறிப்பிலேயே அது பட்டா இடம் ஒத்துக்கிறாரு. இல்லை, இப்போ ஆன்லைனில் செக் பண்ணால் கூட அதுதான் வரும் போல, பட்டா தான் வரும். பட்டா இடம் தான் வரப்போகுது. அவங்களுக்கு பட்டா காப்பியே கொடுக்குறேன். அவங்களுக்கு பட்டா காப்பி பட்டா இடத்துல வந்து நீங்கள் வந்து ஒருத்தர் ஆக்கிரமிப்பு இருக்கிறாங்க, அவங்கள எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து ஆக்கிரமிப்புன்னு சொல்லி இது பண்ணுறீங்க? நீங்கள் வந்து என்க்ரோச்மெண்ட் ஆக்டில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த இடத்துல அரசாங்கத்துக்கு சொந்தமான இடத்த நீங்கள் என்க்ரோச்மெண்ட் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களை வந்து ஆக்கிரமிப்பு நோட்டீஸ் கொடுக்க முடியும். இது நீங்கள் எப்படி நோட்டீஸ் கொடுத்தாலுமே அந்த நோட்டீஸ் செல்லாது. இவங்க வந்து ஆர்டிஓ வந்து உறுதி கொடுத்தன்னு பேரில் இவங்க நீதிமன்றத்துக்கு போகல. நீதிமன்றத்துக்கு போயிருந்தாங்கன்னா இவங்களுக்கு அன்றைக்கே வந்து ஒரு முடிவு கிடச்சிருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து பொருளாதாரம் இல்லாதனால காரணத்தினால இவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகல. அப்போ கூட வந்து பார்த்து நாங்கள் 2 நாள் தான் நாங்கள் வந்து கால அவகாசம் கேட்குறோம். எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து என்னன்னா, ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவருடைய தேவைக்காக அவர் சொல்கிறத இந்த அரசு நிர்வாகிகள் எல்லாமே கேட்குறாங்களாங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல சார். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபர் வந்து ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர். இந்த ஊராட்சி மன்ற தலைவரும் அவருடைய கணவரும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்கள். அவங்களுக்கு வந்து அங்கே வந்து தனிப்பட்ட செல்வாக்குன்னு இருக்குது. அவர் வந்து ரியல் எஸ்டேட் செய்கிறார். பொதுவாக ரியல் எஸ்டேட் செய்கிறவங்கக்கிட்ட எல்லா அதிகார பலமும் இருக்கும். அவங்கள எதிர்க்கிறது வந்து ஒரு சாதாரண குடும்பத்தால் ஒரு முடியாத காரியம். இந்த விஷயம் தான் இதில் வந்து இந்த விஷயம் தான் இதில் வந்து முழுக்க நடந்திருக்குது. இது வரைக்கும் இப்படி இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஊராட்சிகளின் ஆய்வாளர் வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர்
சரி ஓகே, உங்களுக்கு என்ன வேலை? உங்களுடைய அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது உங்களுடைய மனைவி தான். நீங்கள் ஏன் ஊராட்சி நிர்வாகத்தில் வந்து நீங்கள் வந்து தலையீடு செய்கிறீங்கன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் சம்மந்தப்பட்ட ஊராட்சி தலைவர் மேலே இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை. இதில் எதை காட்டுது? காப்பாற்றப்படுகின்றார், அவ்வளோதான். அதிகாரம் கொண்டவர்களால் இந்த சம்பவம் வந்து மூடி மறைக்கப்படுகின்றது. இப்போது நேற்று ஒரு முந்தின நாள் நடந்த சம்பவம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, காவல்துறையும் வருவாய்த்துறையும் இது இறந்து போன ராஜ்குமாருடைய மனைவியை, அவங்க அம்மா, அவங்க அண்ணன் ரவி என்பவரெல்லாம் வந்து கூப்பிட்டு ஒரு இடத்துல வச்சு பேசுகிறாங்க. பேசிட்டு நீங்கள் வந்து இறந்து போன நபருடைய உடலை வாங்கி அடக்கம் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து அதாவது வந்து பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு சொல்லி மிரட்டப்பட்டதன் காரணமாக அவங்க மனைவி அந்த அம்மாவுக்கு வந்து ஒரு 3 சென்ட் இடம் பட்டா இடம் வந்து கொடுக்குறோன்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுக்குறோன்னு சொல்லி அந்த இடத்த அந்த இறந்த போன நபருடைய அதாவது டெட் பாடியை வாங்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. இது வந்து முழுக்க மிரட்டல் காரணம் தான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ இது சட்ட ரீதியாக இந்த வழக்கு எப்படி போகும்? இப்போ இவர் வாக்குமூலம் கொடுத்துட்டாரு, இது தற்கொலைன்னு சொல்லி அவங்க திசை திருப்பி இது சார். இதில் வந்து அதிகார துஷ்பிரயோகம் அவர் ஆனால் வாக்குமூலத்தில் வந்து இவங்கன்னு சொல்லி ஆதாரப்பூர்வமாக அவர் சொல்கிறாரு. இப்போ ஒருவேளை சட்டம் வந்து சரி இதை விசாரித்து நம்ம தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இங்கே வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர், இது தற்கொலைக்கு முழுக்க பின்னணியில் இருப்பது வந்து ஊராட்சி மன்ற தலைவருடைய கணவர் மட்டும்தான். இவர் தான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஆவணத்தை அங்கே வந்து அது வந்து சாலை, அதாவது பஞ்சாயத்து சாலையே கிடையாது, பஞ்சாயத்து சாலைன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்கறதே இந்த குமார் தான். இந்த குமார் தான் எல்லாரும் தூண்டி வர்றாரு, நீங்கள் பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பெட்டிஷன் கொடுக்கப்பட்டதனுடைய இது விளைவு தான் இவர் பஞ்சாயத்து சாலைன்னு வந்து இவருக்கு தெரிஞ்சுதானா, ஏன் ஏற்கனவே ஒரு வட்டாட்சியர் வந்து ஒரு இது பண்ணுறாரு, ஒரு என்கொயரி வந்து நடத்துகிறாரு. அந்த விசாரணையில் போது இது பஞ்சாயத்து ரோடுன்னு ஏன் சொல்லலை நீங்கள்? ஏன் அந்த அறிக்கையில் வந்து இது பஞ்சாயத்து சாலை என்பதற்கான எந்த ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடலை? நீங்கள் தனியார் பட்டா நிலம், நீங்கள் போய் சிவில் கோர்ட்டில் போயிட்டு உங்களுக்கு வழி வேணும்னா நீங்கள் போய் சிவில் கோர்ட்டில் போய் கேஸ் போட்டு வழி வாங்கிக்கிங்க தானே நீங்கள் எனக்கு அந்த உத்தரவை சொல்கிறீங்க. அப்போ அதில் வந்து குறிப்பிடாத ஒரு வார்த்தை எப்படி இந்த ஆக்கிரமிப்பு சட்டத்தின் கீழே வந்து வழங்கப்பட்ட நோட்டீஸில் மட்டும் சாலை பரப்புக்குன்னு வருது? இதுக்கு முன்னாடி அதை வந்து நீங்கள் வந்து சொல்லவே இல்லை. நீங்கள் ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிறீங்கன்றத அந்த உத்தரவில் நீங்கள் சொல்லலை. அந்த உத்தரவு சார்பு செய்யப்பட்டிருக்குல்ல. அப்போ அந்த வருவாய் ஆய்வாளர், அந்த விஏஓ, அந்த வட்டாட்சியர் கொடுத்த ரிப்போர்ட் உண்மையா, இல்லை இந்த தாசில்தார் இப்போ ப்ரெசண்ட்டாக பணி மாறுதல் வழங்கப்பட்ட பிரீத்தி என்கின்ற தாசில்தார் வழங்கப்பட்ட அந்த உத்தரவு உண்மையா? சந்தேகம் வருது இல்லைங்களா? கண்டிப்பாக. கலெக்டரே அவருடைய செய்தி குறிப்பில் ஒத்துக்கிட்டாரு இது பட்டலாண்டுன்னு. இதில் எப்படி ஆக்கிரமிப்பு வரும்? வித்தியாசமாக இருக்குது எல்லாமே. பஞ்சாயத்து சாலைன்றீங்க, பஞ்சாயத்து சாலைன்னா போடப்பட்ட சாலை மீது இவங்க வீடு கட்டி வசிச்சுருந்தாங்களா? வாங்க எடுத்து பார்க்க, அந்த இடத்த தோண்டி பார்ப்போம், சாலை இதெல்லாம் இருக்கு, சாலை இதெல்லாம் தென்படுதான்னு தோண்டி பார்த்தா தெரியும். அந்த இடம் முழுக்க தனியாரால் போடப்பட்ட லேஅவுட்டுக்கு செல்வதற்கு சாலை இல்லாத காரணத்தினால் இந்த வீடு இடித்து அகற்றப்பட்டதற்கு, சட்டத்திற்கு புறம்பாக இந்த வீடு இடித்து அகற்றப்பட்டிருக்கு. இதன் காரணமாக ஒரு உயிர் தேவையில்லாமல் பலியாகியுள்ளது. இதற்கு காரணமான அனைத்து அரசு அதிகாரிகள் மீதும் ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் குமார் என்பவர் மீதும் சட்டப்படியே நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஒரு உயிர் போயிருக்குங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரு உயிருடைய விலை வந்து சாதாரணமாக அந்த வாக்குமூலத்தை வைத்து அடுத்த கட்டத்துக்கு போகலாம். அடுத்த கட்டத்துக்கு தெரிவிக்க எந்த நடவடிக்கை எடுக்கல சார். இல்லை, சட்டம் அதுக்கு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மிரட்டி அந்த பாடியை வாங்கி அதை இறுதிச்சடங்கு பண்ணிட்டாங்க. இது வந்து அவங்க வந்து இந்த விஷயத்தை நாங்கள் மூடி மறைச்சிட்டோன்ற மாதிரி நினைக்கிறாங்க. இது இதோடு நிற்க போகிறது கிடையாது. இதில் அதிகார துஷ்பிரயோகம் இருக்குது. அதுக்காக நான் கட்டமை நீதிமன்றத்துக்கு போவோம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா ஒரு சந்தேகத்தின் பேரில் கேட்குறேன். அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, வாக்குமூலம் கொடுத்துருக்காரு, என்னோட தற்கொலைக்கு இவங்க தான் காரணம் அப்படின்னா அந்த வாக்குமூலத்தையும் அந்த வீடியோ காட்சிகளையும் வைத்து சட்டம் எந்த மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கும்? அது எப்படி இருக்கு? எனக்கு என்ன இப்போ வந்து அவர் வந்து தீக்குளிச்சுட்டு தான் வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார். ஓகேங்களா? ஏன்னா பழைய சட்டத்தின்படி வந்து பார்த்தீங்கன்னா தீக்குளிக்கிறது வந்து அஃபென்ஸ் கிடையாது. ஆனால் இப்போ வந்துருக்கிற புது சட்டத்தின்படி, இப்போ புது குற்றவியல் சட்டத்தின்படி தீக்குளிக்கிறது ஒரு அஃபென்ஸ். அந்த சட்டத்தின் கீழே, அந்த சட்டப்பிரிவின் கீழே வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. அந்த ராஜ்குமாரிடம் பெறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் மறு விசாரணை அந்த கட்டத்துக்கே போகலை.
அந்த இவர் வந்து தீக்குளிச்சிட்டாருன்ற அந்த ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் அந்த ஒரு இதிலே நிற்கிறத கண்ட வழக்கு மேற்கொண்டு வளரவும் இல்லை. இதுக்கு காரணமான நபர்கள் அவர் யாரெல்லாம் காரணமாக சொல்கிறாரோ அவங்கள வந்து இது வரைக்கும் கூப்பிட்டு விசாரிக்கப்படலை. ஓகேங்களா, அவங்ககிட்ட எந்த ஒரு விசாரணையுமே எதுவுமே நடக்கலை இது வரைக்கும். இதை வந்து அரசாங்கம் வந்து மூடி மறைக்க பார்க்குது. இது வந்து ஒரு அரச படுகொலை அப்படின்றதான் நான் டேர்ம் பண்ணுவேன். தமிழ்நாடு அரசு வந்து சரியாக செயல்படல, அதுக்கு உறுதுணையாக அதிகாரிகளும் அப்படி செயல்படுறாங்க சார். இந்த ஆட்சியில், இந்த விடியா ஆட்சியில் வந்து பார்த்தீங்களான்னா அரசு அதிகாரிகளுடைய அராஜக போக்கு அதிகமாக இருக்குது. ஒரு சாதாரண மக்களுக்கு இங்கே நீதி நியாயமெல்லாம் இங்கே எதுவுமே கிடையாது. பண வசதி படைச்சவங்க மட்டும்தான் இங்கே நீதி நியாயமாக இருக்குது. இந்த அரசாங்கம் அப்படியே செயல்படுது. எந்த அதிகாரியும் இது வரைக்கும் எத்தனையோ வழக்குகள் வந்திருக்கு. அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது பணியிட மாறுதல் மட்டும்தான் பனிஷ்மெண்ட்டா? அப்போ அவங்க மேலே குற்றவியல் அதை குற்றவியல் நடவடிக்கைலாம் வந்து எடுக்க வேண்டாமா? சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்களா? தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட்டு அவர் செய்த குற்றத்துக்கான தண்டனையை பெற்றுத்தர வேண்டியது அரசுடைய கடமை. இன்றைக்கி அதே அரசாங்கத்துடைய ஒரு இயந்திரம் தான் காவல்துறை. அந்த காவல்துறை ஒரு நபர் இறந்து போயிருக்கிறார், அவருடைய மரணத்துக்கு காரணமான குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் சுணக்கம் காட்டுகிறது. சட்டத்தின் பார்வையில் வந்து ஒரு விஷயத்தை செய்யாமல் இருந்தாலும் குற்றம், செய்தாலும் குற்றம். நடவடிக்கை எடுக்காமல் யார் தவிர்க்கிறார்? ஆய்வாளர். அப்போ அந்த ஆய்வாளர் குற்றவாளி தானே, அபேட்மெண்ட்டில் உள்ளவர் இல்லை. இப்போ அந்த பொருள்லாம் எடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே இடம் காலியாக தான் இருக்குது. காலியாக தான் இருக்குது. இப்போ அந்த அம்மா என்ன பண்ண போகிறாங்க? அந்த குழந்தை என்ன பண்ண போகுது? அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஒரு ஆசை வார்த்தை கூறியிருக்கிறாங்க சார். அந்த ஆசை வார்த்தை உனக்கு 3 சென்ட் இடம் கொடுக்குறோம், உங்களுடைய கணவர் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் குறிப்பிட்ட தொகையை கொடுக்குறோம் அப்படின்னு அதாவது பணிமாறுதல் செய்யப்பட்ட வட்டாட்சியரின் ஆட்கள் வந்து அந்த இறந்து போன ராஜ்குமாருடைய மனைவி கிட்ட வந்து பேசி இது பண்ணியிருக்கிறாங்க. அந்த ராஜ்குமாருடைய மனைவி வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம், அவங்க 2 பேர் பிரிஞ்சு தானே இருக்காங்க. ஆமாம், 2 பேர் பிரிஞ்சிருக்கிறாங்க. 4 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி பிரிஞ்சுட்டாங்க. அந்த பெண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்ததே காவல்துறை தான். காவல்துறை வருவாய்த்துறை தான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வராங்க. பிரிஞ்சு போன மனைவியை திருப்பி கூப்பிட்டு வராங்க. ஆமாம், 4 வருஷமாக கணவனும் மனைவியும் பார்த்துக்கவே கிடையாது. 4 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அடுத்து இறந்து போன பிறகு அவங்களுடைய மதர், அதாவது அந்த அம்மா கல்யாணி, இறந்து போன நபருடைய அம்மா வந்து இந்த இறந்து போன என்னுடைய மகனுடைய வந்து சட்டத்தை நான் வாங்க மாட்டேன், நீதி கிடைக்க வரை வாங்க மாட்டேன்னு சொன்னதுனால வருவாய்த்துறையும் காவல்துறையும் சேர்ந்து ராஜ்குமாருடைய மனைவியை வர வச்சு ஒரு சில அவங்களுக்கு வந்து 2 அதாவது இடம் கொடுக்குறேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை கூறி அந்த இறந்து போன நபருடைய பணத்தை வாங்கி அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த அம்மாவுடைய நிலைமை, தாயாரோட நிலைமை, அதுக்கு சட்டம் தான் சார் நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் அவங்க வந்து சிஎம் செல்லியும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறாங்க. நடவடிக்கை எடுக்கப்படணும்னு சொல்லிட்டு அங்கே இருந்த அதிகாரிகள் வந்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்கன்றதுக்காக நாங்கள் எதிர்நோக்கி காத்துட்ருக்குறோம். நாங்கள் கண்டிப்பாக இந்த சட்ட விதிமீறல் ஈடுபட்ட அதிகாரிகள் மீதும் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்ட அதிகாரிகள் மீது நாங்கள் கண்டிப்பாக சட்ட நடவடிக்கை கண்டிப்பாக மேற்கொள்வோம். இவ்வளோ நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்து இந்த சம்பவம் தொடர்பாக பல்வேறு விஷயங்களை நீங்கள் பகிர்ந்ததுக்கு நெவரஸ்ட் தாமி சார்பாக நன்றி. நன்றி சார். நன்றி சார்.